Hi friends, welcome to VividTech. நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்காக மோச் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஆனால் இந்த மாதிரி எரர் மெசேஜ் ஒன்று காட்டி உங்களால் வந்து மோச் ஆப்பில் வந்து வீடியோஸ் வந்து பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரியான நெட்வொர்க் இஷ்யூ வந்து உங்கள் மோச் ஆப்பில் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக உங்கள் மொபைலில் ஏற்படுற இஷ்யூமே கம்ப்யூட்டரில் ஏற்படுற இஷ்யூமே உங்களாலேயே சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான எரர் மெசேஜ் காட்டுமா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து நெட்வொர்க் கனெக்ஷனை. ஸோ உங்கள் மொபைல் டேட்டா வந்து ஆனில் இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிவிட்டு அப்படி ஆன்லேயே இருக்குமா இருந்துச்சுன்னா ஒரு ஏரோப்ளைன் மோடில் போட்டுட்டு திரும்ப வந்து உங்கள் மொபைலில் வந்து மொபைல் டேட்டா ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து மொபைல் டேட்டாவில் எதுவும் இஷ்யூ இருந்தாலுமே இந்த மாதிரியான எரர் மெசேஜ் வந்து காட்டுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெட்வொர்க் அக்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்ம மொபைலில் உள்ள ஆப்ஸுக்கு வந்து நெட்வொர்க் அக்சஸ் வந்து நம்ம கொடுக்குறது. ஸோ இதில் நீங்கள் சர்ச் பாரில் மோச் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்புக்கு வந்து மொபைல் டேட்டாவும் வைஃபையும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இந்த இடத்துல ஆஃப் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணுறதுல ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இந்த இடத்துலையும் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் வந்து லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இதில் வந்து சர்ச் பாரில் நீங்கள் மோச் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல மொபைல் டேட்டா, வைஃபை, பேக்ரவுண்ட் டேட்டா எல்லாமே வந்து எனேபிளில் வச்சுருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல ஆஃப் பண்ணியிருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் வந்து மோச் ஆப்பில் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்த அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.